அவர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் யாராவது பிரச்சனையை வந்து எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்களா? குடும்பத்துக்குள்ளே சண்டை இழுத்து வர்றதுக்குன்னே சில ஆளுங்க இருப்பாங்க. அப்படிதானங்க. கணவன்கிட்ட இருந்த மனைவியை குறித்து கணவன்கிட்ட இப்படி எதையாவது ஒன்று பேசி சண்டை இழுத்து விட்டு போயிடுவாங்க. அப்படிதானங்க. அப்படிதாங்க யாக்கோபு வாழ்ந்த நாட்களில், அந்த நாட்களில் வந்து திருமணம் ஆன உடனே அந்த பெண்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்களா, நீ கணவன் வீட்டுக்கு போறியா அப்படின்னு. அவங்க சரின்னு சொன்னாதான் அனுப்பிச்சுடுவாங்களாங்க. மேக்ஸிமம் எல்லாரும் சரின்னு சொல்லிடுவாங்க. என்னங்க அந்த பெண்ணோட வாய்மொழியை கவனிப்பாங்களாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கோட மனைவிகிட்டையும் போய் கேட்பாங்க பாருங்களேன், ஒரு வார்த்தை நம்ம கேட்போம், ஒரு வார்த்தைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இங்கே என்ன நடக்குதுன்னுட்டேன்னா, யாக்கோபு மிகுதியான ஐஸ்வர்யமான ஆயிட்டான். அதனால லாபானுக்கும் அவனோட மகனுங்களுக்கும் யாக்கோபை பார்க்க பிடிக்கல, பொறாமையாக இருக்குது. இப்போ யாக்கோபு வந்த நிலைமை பார்த்தீங்கன்னா கோலும் கையுமாய் வந்தாங்க. இப்போ வந்து இவங்க நினைக்கிறாங்க யாக்கோபுட்டு இருக்க சொத்து, ஏன்னா இது இவங்க நினச்சிக்கிட்டாங்க நம்மகிட்ட வேலை பார்த்து நம்ம ஆடுகளத்தை அவன் சம்பாரிச்சு வச்சிருக்கான், அதனால அது எல்லாமே நம்ம சொத்து. எனவே யாக்கோபை வந்த மாதிரி திரும்ப அனுப்பிச்சி விட்டுறணும் அப்படின்னு நினச்சி என்ன திரும்ப செய்கிறாங்க, அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு காரியத்தை போட்டு விடுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபு வந்து என்னோட அப்பாவோட சொத்துக்களை எல்லாம் அவன் வந்து சுரண்டிட்டியான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குடும்பத்துக்குள்ளே அது பேசுனதுனாத்து சொல்லப்பட்டிருக்குது. என்னங்க, இவன் அப்படி சொல்லனையும் யாக்கோபு லாபானோட முகத்தை பார்க்குறாரு. அவன் முகமும் நேற்று முந்தின மாதிரி இல்லைங்க, அவங்க முகமெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ யாக்கோபுக்கு புரிஞ்சுக்கிச்சு, கொஞ்சம் விட்டுட்டோம்னா நம்ம மனைவி பிள்ளைகளையும் இவங்க பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே யாக்கோப் செய்த ஞானமான காரியம் என்ன தெரியுங்களா, தன்னோட மனைவிமார்களை தனியாக கூப்பிட்றாப்புல. வீட்டில் இருந்துல தான் மந்தை மேய்க்கிறேன்னா எங்கே தான் ஆடு மேய்க்கிற இடத்துக்கு கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பேசுவாங்க. என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி நான் இப்படி வந்தேன், இந்த மாதிரி நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், நான் யாரையும் உங்கள் அப்பாவை நான் ஏமாற்றவே கிடையாது, ஆனால் கடவுள் வந்து சொன்னார், கடவுள் என்னை ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு சொல்லி கடவுள் திரும்ப தன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு போக சொல்றாருங்கிற தரிசனத்தையும் அவங்ககிட்ட சொல்லுவாருங்க. இப்படி அவர் பொறுமையாக அதை பேசணுன்னே அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க அப்பாடையே சொல்லாம அவன் தன்னோட குடும்பத்தை எல்லாம் கூப்பிட்டுட்டு அவன் வந்து தன்னோட தேசத்துக்கு புறப்பட்டு கிளம்பிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இவன் வந்து யாக்கோபு வந்து தான் ஒய்ஃபுக்கிட்ட கூப்பிட்டு பேசலைன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அவங்க அந்த யார் ராகேலு லேயாலும் அவங்க அண்ணன் அவங்க அப்பா அவங்க அம்மா சொல்கிறத நம்பி யாக்கோபை திரும்பவும் விராலாக அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க யாக்கோபை கூப்பிட்டு பேசினதுனால எவ்வளோ ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இன்றைக்கி உங்கள் ஃபேமிலிலையும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், யார் நிமித்த குழப்பம் வந்தாலும் நீங்கள் அதை போட்டு பேசாமல் அப்படி போட்டு குழப்பாதீங்க, எல்லாம் உட்காந்து பேசுங்களேன், எல்லாமே சரியாயிடும். எல்லா பிரச்சனையும் வந்து கடவுள் உங்களை விடுவிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.